பயணம் அந்த வாசக்கதவு வழியா. வாசக்கதவு வழியாவா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ இதோட சாவியை தேடியாகணும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு தப்பான அடி எல்லா கதவையும் மூடிடும். திரும்பி வர்றதுக்கு உங்ககிட்ட எந்த வழியும் இருக்காது. எப்ப எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உன்னுடைய பக்தியையும் விவேகத்தையும் பயன்படுத்து. என எங்க பலம் வேலை செய்யலையோ அங்க கருவிகள் வேலை செய்யும். என் மனசுக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னா, சசிக்கு அந்த வரைபடம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா உண்மையான பரீட்சை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. தாயே, சசிக்கு நல்ல வழி காட்டுங்கம்மா. சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே. ஜெய் துர்கா தேவி. சாவி கிடைச்சிருச்சு. சாவி கிடைச்சிருச்சு. ஜெய் துர்கா தேவி. இன்னொரு சாவியா? ஒரு போட்டுக்கு ரெண்டு சாவி எப்படி இருக்க முடியும்? இதுல ஏதாவது தெரியுதான்னு பார்க்கல. என்ன ரெண்டு சாவியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த சாவி இதுக்கு பொருத்தமானதுன்னு? நான் என்ன செய்வேன்? ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கும். நான் இப்பவே கண்டுபிடிக்கிறேன். இதுல ஒரு சாவில ராகுன்னு எழுதிருக்கு. அப்புறம் இதுல கேத்துன்னு எழுதிருக்கு. இதுல எது உண்மையானது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்ப எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் உன்னுடைய பக்தியையும் விவேகத்தையும் பயன்படுத்து. என எங்க பலம் வேலை செய்யலையோ அங்க கருவிகள் வேலை செய்யும். ஜெய் துர்கா தேவி. எந்த சாவியா இருக்கும்? இதுல ராகு கேதுன்னு எழுதிருக்கே. இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணுமே. என்ன அர்த்தமா இருக்கலாம்? நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் தோத்து போயிடுவேன் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் தோத்துட்டா என் குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்த முடியாது. சீமாவை காப்பாத்த நான் என்ன செய்வேன்? என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்னதான் செய்யணும் கடவுளே? என்னது இதுல எழுதிருக்கிறது? ராகு கேது. இது ஒரே காயினுக்கு ரெண்டு பக்கம் மாதிரி. கடல்ல ஒரு அசுரன் இருந்தான். அவன் ஒரு நாள் என்ன பண்ணானா, அமிர்தத்தை திருடி குடிச்சிட்டானா. விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவரோட கோபத்துல சுதர்சன சக்கரத்தால அந்த அசுரனை வெட்டிட்டாரு. அந்த அரக்கன் அமரன் ஆயிட்டான். ஏன்னா அமிர்தத்தை குடிச்சிருக்கான். அவனோட உடல் 2 பாகமா பிரிஞ்சிடுச்சு. தலையோட பாகம் ராகு,
மீதி உள்ள பாகத்தோட பேரு கேது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே காயின்ல ரெண்டு பக்கம். நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒரு தப்பான அடி எல்லா கதவையும் மூடிடும். ஜெய் துர்கா தேவி. சாவி கிடைச்சிருச்சு, எனக்கு சாவி கிடைச்சிருச்சு. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. இது உன் மேல செலுத்துற பரீட்சை. அதுல நீ வெற்றி அடைஞ்சிட்ட. ஏன்னா உன்னுடைய ஆத்மா புனிதமான ஆத்மா. இல்லன்னா இந்த கத்தி உன்னை 2 துண்டா ஆக்கி இருக்கும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. உங்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பவி, எனக்கு பயமா இருக்கு. உமாக்கா, பவி. உமாக்கா தேவி, எங்களை காப்பாத்துங்க. துர்கா தேவி. துர்கா தேவி. அண்ணி என்னாச்சு? காப்பாத்துங்க. சீமா, இங்க பாரு, திடீர்னு பூகம்பம் வந்த மாதிரி இருக்கு. எங்களால நிக்க கூட முடியல. அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க. நாம தேவி அம்மாவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணலாம். அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாங்க. வாங்க. சரி சீமா, வாங்க. போலாம். அம்மா தேவி அம்மா, தேவி அம்மா காப்பாத்துங்க. அம்மா தேவி அம்மா முடியல, காப்பாத்துங்க. உமாக்கா, திடீர்னு எப்படி இந்த அதிர்வு நின்னுடுச்சு? எப்படி சரியாச்சு? இது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆமா அண்ணி, இந்த தேவி அம்மா அவங்க பக்தர்களை என்னைக்கு ஏமாத்த மாட்டாங்க. ஆமா சீமா, தேவி அம்மாவோட சக்தியை நான் ஒத்துக்கிறேன். தேவி அம்மா, நீங்க எப்பவுமே எங்களை இதே மாதிரி காப்பாத்தணும். சொல்லுங்க தேவி அம்மாவுக்கு ஜெய். இத்தனை பாத்திரங்களா? இதுல சரியான பாத்திரங்கள் எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் தோக்க விரும்பல. இப்ப எனக்கு புரியுது. இதெல்லாம் கண்ணாடியால பிரம்மவலை விரிக்கப்பட்டிருக்கு. நான் எப்படியாவது இந்த கண்ணாடிகளை உடைச்சாகணும். அப்பதான் இந்த விடுகதைகளை என்னால தேக்க முடியும். Ram
உங்கிட்ட நேரம் குறைவா இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த கோட்டை இடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஜெய் துர்கா தேவி. இதான் உண்மையான பாத்திரம். இப்ப நான் இதுல இருந்து எப்படி எடுப்பேன்? ஜெய் துர்கா தேவி, நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணுமே என்னோட குடும்பத்துக்காக. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. எனக்கு பாத்திரம் கிடைச்சிருச்சு. என்னால என் குடும்பத்தை காப்பாத்த முடியும். என்னால முடியும். ஜெய் துர்கா தேவி. நான் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி ஆகணும். என் வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். என் குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தி ஆகணும். இருந்தாலும் அத நம்ம துர்க்கை அம்மன் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுறாங்க. நீ சரியா சொன்ன பவி. துர்காதேவியோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு எப்பவுமே இருக்கும். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இருக்கும். ஜெய் துர்காதேவி. ஜெய் துர்காதேவி. துர்க்கையம்மா, இவங்க ரெண்டு பேரும் உங்களை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. இப்ப பாருங்க, இவங்க ரெண்டு பேரையும் அவங்க வாயாலேயே இந்த பாதாளிய புகழ வைக்கிறேன். எந்த போட்டுக்கு எந்த சாவி நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? தப்பான சாவியை போட்ட பிரச்சனை ஆயிடுமே. இந்த போட்டுக்கு எந்த சாவி சரியானதுன்னு நான் என்ன பண்றது இப்ப? ஐயோ, எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. இப்ப பார்த்து இதுல ஏதாவது எழுதிருக்கான்னு பார்க்கலாம். இது வாசு கதவு, அப்புறம் இது சாவி. இது படி பார்த்தா கதவு சூரியன் பக்கம் திறந்திருக்கு. அப்படின்னா கிழக்கு பக்கம். சரி, அப்புறம் சாவி சாவியை பத்தி இதுல எதுவுமே எழுதலையே. ஏதாவது யோசிக்கணும். திசை 4 திசைகள் இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா இதுதான் சரியான கதவா இருக்கும். ஒருவேளை இதுதான் சரியா இருக்கலாம். ஆனா சசி, ஒருவேளை நீ தப்பான கதவு திறந்துட்டனா அப்புறம் என்ன ஆகும்? இப்ப யோசிச்சாகணுமே. ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? இல்ல 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 இல்ல, ஏதாவது யோசி. தப்பு நடந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நிதானமா யோசி. 4 திசைகள், ஒரு சாவி. அப்புறம் இங்க 4 குறி. 4 திசை, 4 குறி, ஒரு சாவி. இந்த கதவு தான் சரியானது.
என்ன அதுல 4 குறை இருக்கு, அப்புறம் அதுல 4 திசைன்னு எழுதிருக்கு. இது தப்பானது, இதுதான் சரி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. உமாக்கா, என்ன இது? பூகம்பம் இல்ல, வேற ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? துர்கா தேவி, எங்களை காப்பாத்துங்க. துர்கா தேவி, எங்களை காப்பாத்துங்க. துர்கா தேவி, எங்களை காப்பாத்துங்க. ஹே முட்டாளுங்களா, அந்த துர்க்கை அம்மனால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களை காப்பாத்தவும் முடியாது. ஏன்னா இனிமே உங்களையும் உங்க வீட்டையும் இந்த பாதாளி மட்டும்தான் காப்பாத்துவா. இதுல என்னது? இங்க இங்க எல்லா இடத்துலயும் கத்தியா இருக்கு. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. கவனம், 2 முறை கத்தி உன்னை காயப்படுத்திருச்சு. இன்னொரு முறை காயப்பட்டா எல்லாம் முடிஞ்சிடும். जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. जय दुर्गा देवी. நான் பயப்படக்கூடாது. நான் பயப்படக்கூடாது. ஜெய் துர்கா தேவி.